இப்போ நம்ம வந்து இவ்வளோ பெரிய சீனாவை பற்றி பேசுகிறோம். அது எவ்வளோ ரெக்ரெசிவாக எவ்வளோ பிற்போக்காக இருந்த நாடு தெரியுமா? இன்னைக்கு அவங்க சாதிக்கிற பல விஷயங்கள் அவங்க ரெவல்யூஷனுக்கு பிறகு சாதிக்கிறது. அங்கே இருந்ததை போல பெண்ணடிமைத்தனம் உலக வரலாற்றில் பல நாடுகளில் இருந்தது கிடையாது. அவ்வளோ மோசமாக பிற்போக்காக இருந்த நாடு அது. நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அங்கே நிலவன வரலாறு எடுத்து பார்த்தா நிறைய ஒடுக்குமுறைகள், கொடுமைகள் நடந்திருக்கு. ஏகாதிபத்திய ஆட்சிகள் நடந்திருக்கு. நம்ம ஊரில் இப்போ நம்ம அபினி யுத்தம்னு சொல்லுவோம். இங்கிருந்து அபினி எடுத்துகிட்டு போய் சீனாவில் வித்தாங்க. ஸோ அப்போ அந்த அளவுக்கு போதையில் ஆட்பட்டு ஏகாதிபத்தியங்களால் கிழித்து புதறப்பட்ட நாடுகளாக இருந்த நாடுகள் தான். வியட்நாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே விழுந்த அளவுக்கு குண்டுகள் அதுக்கு ஈக்குவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பலஸ்தீனம் அந்த மாதிரி இடத்த சொல்லலாம். பட் ரொம்ப கொடூரமான தாக்குதலை எதிர்கொண்டு அவங்க வந்து போராடி ஜெயிச்சாங்க. அவங்க போராட்டத்தை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மலைக்குள்ள எறும்பு புத்து போல புத்துகள் அமைத்து கொண்டு அங்கே தன்னை பாதுகாத்துக்கிட்டு அமெரிக்க இராணுவத்துக்கு எதிராக போராடினாங்க. ஸோ இந்த 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 நாயகர்கள் இருக்காங்கல்ல, இவங்க தான் ஹிஸ்டாரிக்கல் நாயகர்கள். இவ்வளோ பெரிய இப்போ நீங்கள் இந்தியாவில் வந்து தெலுங்கானா புரட்சியில் ஈடுபட்ட ஒரு ஆயிரக்கணக்கான வீரர்கள் எல்லாமே விவசாயிகள். அவங்க வந்து 3000 கிராமங்களை விடுவிச்சாங்க. நிலமில்லாதவங்களுக்கு லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை எடுத்து கொடுத்தாங்க. இந்திய இராணுவம் போய் அந்த புரட்சியை அடக்குகிற வரைக்கும் அது கிராமங்களை விடுதலை செய்த, மக்களுக்கு நிலத்தை கொடுத்து, மக்களுக்கு உணவளித்த, மக்களுக்கு தங்களை தாங்களே ஆண்டு கொள்கிற சுதந்திரத்தை கொடுத்த ஒரு புரட்சியாக இருந்தது. தெலுங்கானா புரட்சியுடைய நாயகர்கள் இன்னைக்கு பல பேர் வந்து நம்ம அந்த வரலாறை படிக்கலாம். ஸோ இது இந்தியாவிலேயே நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஸோ இது மக்களை அரசியல் படுவதற்கான உதாரணம். இதை வரவிடாம தடுக்கிற ஒரு உரையாடலாக தான் நான் மற்ற எல்லாத்தையுமே பார்க்குறேன். இல்லை, நீங்கள் அப்படி சொல்லுவீங்க. எனக்கு என்னன்னா, ஒரு மக்களுக்கான அரசியல் பேசுகிற, மக்களுக்கான விஷயங்களை தெளிவாக சொல்கிற இவ்வளோ இயக்கங்கள், இவ்வளோ கட்சிகள் கூட்ட முடியாத ஒரு கூட்டத்தை ஒரு நடிகர் வந்து கூட்டுறாரு. அவர் சில முற்போக்கான விஷயங்களை பேசுறாரு. அதை வந்து இப்போ நம்ம எதிர்க்க வேண்டியதோ இல்லை அது தப்புன்னு நம்ம ஏன் எடுத்தோடனே சொல்லணும்? இல்லை, நான் விஜயை எதிர்த்துலாம் பேசுறதுங்கிறது மாதிரி இந்த நெரேட்டிவ் கொண்டு வரும்ல, அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. விஜய் மாதிரி 1000 பேர் நம்ம வரலாறுல பார்த்துருக்கோம். இன்னைக்கு விஜய்னு ஒருத்தர் பார்க்குறோம். பிரஜாராஜ்யம்னு கட்சி ஆரம்பித்தார் சிரஞ்சீவி. ஆந்திராவில் மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை திரட்டினார். சாதாரணம் கிடையாது. அது பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்தது. யாருமே வந்து அவர் அடுத்தது ஆட்சி அமைப்பார்னு நினச்சாங்க. 14 எம்எல்ஏக்களுக்கு மேலே ஜெயிச்சார். பெரிய விஷயம்தான். ஆனால் சிரஞ்சீவியால் நிற்க முடியல. அவர் இப்போ அரசியலில் இல்லை. அது மாதிரி உதாரணமும் இருக்குது.